கூட வந்து என்ன சொல்ல உயிரா பழகுறாங்க நிறைய பேர். காலையில அதிகமாக சும்மா அடுக்கி கொண்டே வா வவ்வால் தொங்கி கொண்டு மரங்கள் எதிர்த்து வவ்வால் அப்படித்தான். திவானுக்கெல்லாம் பெரிய குறையாதான் இருக்க தீண்ட ஒரு ஆசை உண்டு. மதியம் வந்து எங்களுக்கு கண்டிப்பா உதவி என்று கேட்கிறவங்களுக்கு செய்து கொடுக்கணும் உடனே. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அன்சியா. ஓகே, இப்போ எங்கே நிற்கும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விற்கிது. அதாவது எங்கிட்ட சித்தி விட்டாமல் வந்து நிற்கிறேன். அப்போ நேற்று தான் வந்து மட்டக்கிளப்புலேருந்து வலுக்கிட்டு இரவு 9 மணிக்கு வந்தாங்க. இன்னுமே வந்து அந்த மட்டக்கிளப்பு களை வந்து 6 மட்டக்கிளப்பு கலைன்னா சும்மா வீட்டும் கலையே இல்லை. அப்போ அதுவும் நேற்று நாங்கள் வந்து பஸ்ஸில் சரியான க்ரௌட். வவ்வால் தொங்கி கொண்டு மரங்கள் எதிர்த்து வவ்வால் அப்படித்தான் ஆக்கள் ஃபுல்லா பஸ் ஃபுல்லா. அப்படி நாங்கள் வந்து கொண்டக்டர் மாறி அது பெரிய விஷயம். அதுமாதிரி இந்த முறை வந்து மட்டக்கிளப்பு போன வந்து அடுத்த நாளே வந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் நின்றுட்டு அடுத்த நாள் வந்து அதுதான் நரவாசி கலையா கிடக்கு. நான் போயிட்டு அடுத்த நாள் பஸ்ஸில் வந்தபடியா கொஞ்சம் மேலாம 2 மணி நிற்கல. உண்மை நாங்கள் நின்று வந்திருப்போம். ஆனால் நின்று வந்திருக்கலாமா, ஆனால் பள்ளிக்கூடம் இல்லையாம நெஞ்ச அதுதான் 2 நாள் பள்ளிக்கூடம் இல்லை. அப்போ அதனால நின்று வரையில அதை அச்சு நாக்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு போனாங்களா. அப்போ சிரமம் தானே. அதனால நாங்கள் வந்து உடனடியாக நேற்று வந்துட்டோம். வந்து வடிவ நித்திரெல்லாம் கொண்டாட்டு உண்மையாக மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நாங்கள் வந்து ரதியம்மா வந்து ரதியம்மா முதல் நாள் வீட்டில் போட்டாங்கல்ல, இப்படி ரதியம்மாவிட்ட வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னு ரதியம்மா கோல் எடுத்து நான் ஆன்சர் பண்ணல ரதியம்மான்னு சொல்ல அண்டு காலையில் ரதியம்மா சும்மா அடுக்கி கொண்டே வாரா மெசேஜ் போஸ்ட். அது மங்க நாங்கள் பஸ் கோட்டுக்கு நிற்கிறோம். பஸ் கோட்டுக்கு நிற்கலாம் அடிச்சவா. சரி புள்ள, எனக்கு தெரிந்தானே சின்ன பிள்ளை வந்த நீ கவனமாக போட்டுவா, இன்னொரு நாள் வாட்டி வரைக்குள்ள போட்டவா, அது ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லி நான் ரதியம்மாவோட வந்து எனக்கு கதைச்சது. அப்புறம் வீடியோ கால் எங்காச்சு நான் ரதியம்மாவோட கொஞ்சம் உடம்பு வந்து இல்லாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வீடியோ காலில் கதைச்சது சந்தோஷமாக இருந்தது. என்ன அப்போ உண்மை நான் வந்து அடுத்த நாள் இன்றைக்கு வந்து நிற்கிறோம்னு சொன்னால் இந்த வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் பிரச்சனை. சின்னாக்களை விட்டு போனபடியினால ரதியம்மாவோட போயிடாமல் கிடந்தது. ஆனாலும் நான் ஒரு நாள் கூட மட்டக்கிளப்புக்கு போனால் ரதியம்மாவோட போகாமல் வாரதே இல்லை. ஆனா இந்த முறை வந்தது மனசுதான். ஆனாலும் போன் காய்ச்சிட்டேன். அது சந்தோஷம் கண்டிப்பா தெரியும். நாங்க போன முறையும் போனாங்க, அதுக்கு முறையும் போனாங்க. திவானு ஒன்னா விட்டெல்லாம் போயிருக்கேன். ஆனா இந்த முறை கூட ஒருத்தட்ட விட்டே போயிடும். அந்த பிறந்த நாளை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில 11 பஸ் ஏறி ஊருக்கு வந்துட்டேன். திவானுக்கு எல்லாம் பெரிய குறையாதான் இல்ல, நான் அண்ணோட கயானாக்காவோட வந்து காய்ச்சிட்டேன். கடையில கேட்கறதுக்கு அப்ப சொன்னாங்க ஒரு நாள் தான் போடுவேன். உண்மை ஆசைதான் இருந்தது. அது ஒரு திவானு விட பிரலாம் விட எல்லாட்டும் போயிட்டான் மருவன் சொல்லி. ஆனாலும் ஒன்றும் செய்யலாம் போட்டு சூழ்நிலை இதோட சரி மட்டக்கிளப்பு இல்லை தானே போகும். இல்லை மாற வருஷம் தாங்க இனி அடுத்த வருஷம் நாங்கள் மட்டக்கிளப்பு போய்க்கலாம் கண்டிப்பா. அடுத்த வருஷம் மட்டும் சொல்றோம் அப்படின்னு இல்லை. இப்படி உண்மையிலே கூட வந்து என்ன சொல்ல உயிரா பழகுறாங்க நிறைய பேர் வந்து மட்டக்கிளப்புல வந்து. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு சொன்னப்ப சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரலாமே. கண்டிப்பா அது சார்ந்து வீடியோ எடுக்கிறன்னு சொல்லி எல்லாம் போகல. கடையில அவ்வளோ தூரம் போய் வரணும். 10 மணிக்கு ஓட்டம் பஸ் வந்து. சரி, அப்போ நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து சித்தின்ற ஒரு ஆசை உண்டு. மதியம் வந்து எங்களுக்கு கோல் அடிச்சுருந்தாங்க சித்தி. என்னன்னு சொன்னால் ஜாரு வந்து சித்தி என்று என்னென்னு கேட்டால் அனுப்பிச்சியா எனக்கு ஒரு சாப்பாடு செய்ய ஆசையாக இருக்குன்னு சொல்லுங்க. சாமி வந்து சமைப்பா, நார்மலாக எல்லா கறிகளும் வச்சுக்கிட்டு சமைப்பா. அந்த இடியப்பம், தோசை, ரொட்டி அந்த அப்படியான வித்தியாசமான சாப்பாடு கொஞ்சம் செய்ய தெரியாத ஆளுக்கு ஆனால் வழியாக சாப்பிடுவோம் செய்து கொடுத்தா. அப்போ சொல்லி நாங்கள் இன்றைக்கு தனக்கு நாளை காலையில் குண்டு தோசை சாப்பிடணும் போல ஒரு ஆசையா. அப்போ உளுந்து வந்து உளுந்து ஊற போட்டவாகும். அதை வந்து அனுப்பிச்சியா நீ எனக்கு ஒரு அதை என்னென்ன அந்த குண்டு தோசைக்கு வந்து இந்த மாவை குழைக்கிறது என்று சொல்லி இருக்கா பதம் காட்டிதான் நான் எல்லாம் ஊற வச்சு களி வச்சுக்கிறாங்க. ரெண்டு தான் எனக்கு கோல் பண்ணியிருந்தாங்க. அப்போ நாங்கள் நல்லா உளுந்து ஊரண்டுக்கும். ஆனால் களிவை எனக்கு இல்லாமல் இருக்காண்டு களிவை வந்து ஆளுக்கு எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக உதவி என்று கேட்குறவங்களுக்கு செய்து கொடுக்கணும். உடனே சடக் புடக் சடக்குண்டு அது அம்மாவுக்கு வந்து தெரியும். அம்மா வந்து குண்டு தோசை எல்லாம் வந்து நல்லா சுடுவேன். அம்மா குண்டு தோசை வட்ட தோசை அப்ப சரி சாரு கேட்டதுக்குறாங்க. சரி என்று நான் வந்தேன். இனி வந்து அவன் ஆசைக்கு வந்து உள்ளுக்குள்ள என்னெல்லாம் செய்து நினைக்கிறேன். நம்ம எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்குது. தனக்கு நாளைக்கு விடிய இந்த சாப்பாட்டை வந்து அவன் சாப்பிடணும். அதுக்கேற்ற மாதிரி பதமா இதமா பிடிச்சி தட்டுவான் மாவுக்குள்ள. அதுக்கு நாங்கெல்லாம் சுட்டு கொடுக்க எனக்கு டைம் இல்லை, சுட்டு கொடுக்குறோம் இல்லை. அந்த மாவு வந்து என்னென்னு தேவையான பொருள்
அதெல்லாம் போட்டு நாங்கள் அங்கே போய் பார்ப்போம் வீடியோவில் என்ன. அதை வந்து சார் தானே குழச்சி தட்டுமா தான் வந்து விடிய காலமும் சுட்டு எடுப்பாவாம். அந்த பதத்தை காட்டி கொடுத்தோம் உண்மையில அது நல்லதானே தெரியாட்டா ஒரு அடுத்த இன்னொரு வாட்டி தான் வந்து ட்ரை பண்ணி செய்வாதானே. சரி அப்போ அதுதான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க. சரி இப்போ குண்டு தோசைக்கு வந்து சாணி வந்து 1/4 கிலோ உளுந்தானே 1/4 கிலோ உளுந்தெடுத்து நன்றாக ஊற வச்சுமே எனக்கு கொஞ்சம் ஸ்லோமாக தான் நான் செய்து வச்சுக்கிறேன் என்றால் உளுந்தெல்லாம் கழுவி வச்சுக்கிறேன். அப்போ 1/4 கிலோ உளுந்துக்கு வந்து குண்டு தோசை வந்து சுட்டு சாப்பிட வடை மாதிரி போடுவோம். அப்போ அதனால 2 சுண்டு மாவு எடுத்து அவிய வச்சுக்கிறாங்க. இது மாவி தானே கோதுமை மாவி இது. அப்போ அதுவும் வந்து நல்லா அவியட்டும் அவிஞ்சாதான் நல்லா சுட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவிலேயே சட்டியும் மாவு பேம் இருக்குன்னு சொன்னால் மல்லாவி கச்சான் முருகண்டி இல்லை மல்லாவியா வெளியில பாப்போம் எதில் மெல்ல நிலைகள் பாப்போம். முருகண்டி என்ன கச்சான் இல்லை பின்பக்க கச்சான் எழுது சில கச்சான். அப்போ இந்த கச்சா வந்து பச்சையாக கொண்டுல அவிச்சு சாப்பிடலாமா. ஆனால் இப்போ இது வந்து காஞ்சிட்டேன். அப்போ இந்த கச்சானையம் வந்து சார் சொல்லிட்டு நீங்கள் வரது இல்லைன்னு சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் இந்த கச்சானையம் வந்து வறுக்க அவிர கேப்புக்கு வந்து கச்சானை வறுப்போம். அட்டை கச்சானை வந்து என்ன போட்டு வறுக்கிறது? உப்பு போட்டு என்ன உப்பு போட்டு கட்டிப்பு கச்சான் சும்மா போட்டு வறுக்கணும். நாங்க வந்து இப்ப தூள் போட்டு வறுக்க போறோம். நான் வந்து மண் போடாம இருப்பேன். உறவு கஜா ஆனா காஞ்சிட்டு முத்து கலகலன்னு வருது. கண்ணால வேண்டி ஒரு மாசம் சித்திக்கப்ப கஜான்னு பறக்க தெரியாது. அவ கொஞ்சம் சுட்டு சாப்பிடுறான் கூட போல இருக்கு என்ன கண்டா. பெரிய முத்து தான் மண் போட்டு வறுக்கலாம். ஆனால் நாங்கள் மண் போடாமல் வறுக்கிறோம். அவிஞ்சிட்டேன்னா எப்படி பார்க்குறேன் தொட்டு பார்த்தா ஜம்ப் பண்ணுமா தொட்டு பார்த்தா ஜம்ப் பண்ணுமா சத்தம் கொண்டு வரும். மிக்சியில் உளுந்து அடிக்கட்டேன். இது என்ன மெதுவா ஒரு சத்தம் இல்லாம போகுது. கஜான் வந்து மண் போட்டா தான் சத்தம் வருமோ. இப்போ மனுஷாக்கு என்ன செய்யறோம் உங்களோட அம்மா அதாவது மாறிக்கிறா சித்தி என்ன செய்து வச்சுக்க குத்துரா என்னத்துக்கு உளுந்துக்கு உளுந்து தோசைக்கு பதமான உளுந்தா பாருங்க முடியல. நல்லா என்ன சாரா அரைச்சாச்சு மாவு நல்ல சாஃப்டா வந்துட்டு போல காவிஞ்சா ரெடி. இந்த இதை வந்து எப்படின்னு சொல்லி சுடுதா என்ன வெள்ளை மாவுக்குள்ள வெள்ளை உளுந்த விளைக்க ஒன்றும் தெரியுது இல்லைண்ணே எனக்கு அப்படி போலாங்களா நேற்று பஸ்ஸில் வந்தது. அப்பா 10 மத்தியானம் சும்மாவா பஸ் துள்ளி வருது. நான் பஸ்ஸுக்கார நினைக்கிறப்ப வீடு வர மாட்டேன். சாப்பாடு கடையில் நீ போண்டா சாப்பாடு ஏன்னா சாப்பாடு பண்ணாமன்னு பருத்துரம் சந்திர வரைக்கும் நான் போவேன். கஜான் ஒரு வாசம் கொண்டு வருதா ஓம்போலாம் எனக்கு என்ன கண்டா. வருபட்டு வாசம் வருது கொண்டு ஒடிச்சு சட்டைப்படி தேடி நாளும் எடுக்கலாம். நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்கணும் எங்களோட போட்டு வருவோம். இப்ப பாத்தீங்களா அந்த தக்காளி என்ன கடை போற மாதிரி ஏன் சித்தி அன்னை தானே 100 ஏக்கெல்லாம் போட்டு வருதானே. இதில் என்ன செய்யணும் குழைக்கணுமோ தண்ணி விட்டு நன்றாக குழைக்கணும். தோசை மட்டும் பழசா போட்டு போட்டே இருந்த வாடில இது என்ன குண்டு தோசை இல்லாட்டி சப்ப தோசைக்கோ குழிப்பணியாரம் அது உங்களான்னு இருக்கு அந்த சுடுற விதம். மண்ணெண்ணெய் விட்டு சுடணும். குழிப்பணியாரம் ஒரு வாசம் ஒன்று இருக்குது தானே இதுல உளுந்து நல்லா இருக்குமா அப்பயா. ஆனால் எனக்கு இது பிடிக்காதான்.
இங்கே எவ்வளோ நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ வரைக்கூட தான் சாப்பிட்டு வரோம். ஐயோ தோசை இடியப்பம் ஓரளவு, அதுவும் முட்டை பொரியலும் சம்பளும் தந்தா சாப்பிடலாம். இல்லை இல்லை ஓ அடுத்து அந்த வெங்காய கறி குண்டு தோசை சொன்னாலே இது இட்லி மாதிரி தானே இருக்கு மேலே. கச்சான் பாத்தியா சித்தி வந்து ஒரு வேலை செய்யணும்னா சம்பளம் கொடுத்து தான் வேலை செய்வேன். எனக்கு வேண்டாம் இந்த குண்டு தோசை. சரி நாங்கள் சட்டியில் சுடுறோன்னு சொன்னால் அது கொஞ்சம் தண்ணி ஆக்கலாம். கல்லில் விட்டாவா குண்டு குண்டா குழி குழியா இருக்கப்புறம் என்ன சாப்பிடும். அதான் இப்படி இப்படி இருக்குண்ணே. அப்போ நாங்கள் இந்த பதம் வந்து இப்படி கழிச்சு இந்த பதம் ஓகேயோ. அப்போ நீங்களும் அந்த ஆனால் உண்மையாக வந்து எனக்கும் வந்து தெரியாது. நாங்கள் வந்து நோமலாக தோசைன்னு சொன்னால் என்ன வெந்தயம் போடுவோம், மற்றது சோறு வரைப்பாமான்னு அப்படி கொஞ்சம் இதை போடுவா. யாராச்சும் குண்டு தோசைக்கு என்ன போட்டால் ஸ்பெஷலாக இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியாது. இல்லை சொல்கிறேன் இப்படி போட்டு செய்தா ஏதாவது வித்தியாசமான பொருட்களை போட்டு சுட்டா நல்லா இருக்கும்னு சொன்னா அதை கொமெண்ட்ஸ் வேணும். நாங்கள் கண்டிப்பா அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம். தெரியாத ஒன்றை தெரிஞ்சோன்னா நல்லது தானே. அப்போ அந்த பிரான்ஸ் அண்ணா வந்து மீன் கறி வந்து தங்களோட அம்மா வந்து ஒரு விதமாக சமைச்சு தருவாங்களாம். அது வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க. ஆனால் அந்த மெதட்டை வந்து நான் சாருக்கு சொன்னேன்னா அவன் வந்து எங்களோட சொன்னல வந்து சொல்ல வேணாம்னு சொல்கிறேன். என்னன்னு சொன்னாலும் தான் வந்து அது ஒரு ஜோலி பிளாக்ல வந்து அப்படி செய்ய போறாவாம். அப்போ சார் நல்லா வித்தியாசம் சொன்னல தெரிஞ்சுக்கணும். ஓ வித்தியாசமான முறையில் புது முறையில் வரும் ஜோலி பிளாக்ல 4 வந்து ரங்கும். நாளைக்கு குளிப்பணியாங்க. சரியா ஆனால் கஜானை கொஞ்சம் பார்ப்போம். கஜான் அப்போ சுடுது. அப்படியே சரியாம்மா கஜானம் வந்து வரவாட்டு போடக்கா என்ன வந்து இப்படி போட ஜம்ப் பண்ணணும். கஜான் அப்படி இல்ல தண்டவாட்டில் கோதோடையும் பண்ணிக்கிறேன். அப்படி இல்ல உடைச்சு வாயில போட்டதும் தெரியும். அது சுட சுட போட்டு அது பச்சை மாதிரி தாங்க காட்டும். ஆனா கஜான் பருவட்டு போடாங்கடா ஏன்னு சொன்னா வாசம் கொண்டு வருது. ஓ அண்ணா மா வந்து வேலை குளிச்சிருங்க ஈஸி தானே எல்லாம் செய்து தந்தடா. ஓகே கச்சான் முதல்ல வரவட்டுன்னு சொன்னா அந்த கோதை கட்டி பார்த்தா தெரியுமா. ஓ கோதுமை சண்டை வரல கலருமே. சப்பி பாப்போம். ஓ சப்பினாலே பச்சையாக தான் இருக்கும். முருகணும் ஏங்க சத்தத்தை காணல கச்சான் சாப்பிட்டா. கச்சான் வந்து இன்னும் கொஞ்சம் முருகணும். முருகினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. நாங்கள் இதை வறுக்க முடியும் பார்ப்போம். சாமி வந்து உளுந்து மாலை அவங்க வச்சு பதமாக எடுத்து கொடுத்தாச்சேன்னா நாளைக்கு வந்து அவங்க சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு. அதுக்குள்ள நாங்கள் எல்லாம் செய்து கொடுத்துட்டு கச்சானம் வந்து வறுத்து ரெடி ஆகிவிட்டது. அடிக்குடி கச்சான் பிள்ளைக்கு சுடுமாம்மா இந்த இது அப்படியே முடைச்சலாம். இவ்வளோ கச்சனம் உங்களுக்கோ கச்சன் சாப்பிடுவோம் நல்லா. நீங்கள் சாப்பிட மாட்டீங்களோ? எனக்கு உடைச்சி தந்தா சாப்பிடுவோம். கஞ்சி எனக்கு சப்பிந்துட்டு கச்சான ஆதி குட்டி கொடுங்க நல்லா வரவடி அது இருந்தா போதெல்லாம் கலர் தானே. ஓமோ சாப்பிடுவோம். கச்சான என்னத்தோட சேர்த்து சாப்பிடலாம். டீயோட குடிக்கிறேன். ஓ தேங்காய் சொட்டு அடியும் சமுந்தேனா சொல்றாடா. சரி அப்போ வீடியோ வந்து சால்வை கட் பண்ணுறதுக்குனாங்க நாங்கள் மாவெல்லாம் குழச்சி கொடுத்தாச்சு. அதுக்கு அட்வான்ஸ் வந்து எங்களுக்கு கச்சான் வந்துருக்குனாங்க. கவனம் வைங்க ஆட்டோக்குள்ள உண்டு பார்த்து சாப்பிடுவோம். எங்களுக்கு ஒரு நேரம் வந்து முடிவடைக்கு தானே வீட்டை போகிறது. சரி நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம்.